சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லாவுலக சிற்றின்பங்கள் என்றும் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணாய் நிலையான சந்தோஷம் பூமியில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஆத்தும மீட்பை வெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். ஆத்தும மீட்பை வெற்றிடாமல் ஆத்மம் நஷ்டமடைந்தார். லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. லோகம் முழுவதும் ஆதாயமாக்கியும் லாபம் ஒன்றும் இல்லையே. உந்தன் பலத்தில் வாழ்ந்திடாதே, நிம்மதி நீ இழப்பாய். உந்தன் பலத்தில் வாழ்ந்திடாதே, நிம்மதி நீ இழப்பாய். கர்த்தரே தஞ்சம் என்று நீ உணர்ந்தால் நிம்மதி நீ பெறுவாய். கர்த்தரே தஞ்சம் என்று நீ உணர்ந்தால் நிம்மதி நீ பெறுவாய். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாய்கின்றதே. நம்பி இயேசு அண்டை வா, நம்பி இயேசு அண்டை வா. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுமை அழைக்கின்றாரே. ஆணிகள் பாய்ந்த கரங்களை விரித்தே ஆவலாயே சுமை
திருமேனி வாரடியேற்றவர் பார சிலுவைதனை சுமந்து சென்றனரே. பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார். பாவமும் சாபமும் சுமந்தாரே உனக்காய் பயமின்றி வந்திடுவார். ஆணிகள் பாய்ந்த கரங்களை விதித்தே ஆவலாயே சுன்னை அழைக்கின்றாரே. தந்தை, மகன், தூய ஆவியான ஆண்டவருக்கே மகிமை உண்டாவதாக. அன்பிற்கினியவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வேளையிலும் கூட நீர் எங்களோடு இடைப்படும் இந்த காலை தியானத்தை நிறைவாக்கி தாரும் கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவர் வழிநடத்தும் பிரசன்னத்தினால நிரப்பும் ஆசீர்வதியும் இயேசுவின் வழியவற்றை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலை தியானத்திற்கு தொடக்கமாக கீர்த்தனையில 99வது பாடல், இயேசுவே கிருபாசனபதியே, பாடலை பாடி நாம் ஆண்டவரை போற்றுவோம். இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இழிஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசனபதியே, காசினியில் உன்னை அன்றி தாசன் என்னை காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலதிபா. காசினியில் உன்னை அன்றி தாசன் என்னை காதரவு கண்டிலேன் சருவ வல்ல மண்டலதிபா. நேசமாய் ஏழைக்கு இறங்கி மோசமனுகாது காத்து, நேசமாய் ஏழைக்கு இறங்கி மோசமனுகாது காத்து, நித்தனே என்னை திருத்தி வைத்தருள் புத்தி வருத்தி. இயேசுவே கிருபாசனபதியே, பேயுடை சீரையதிலும் காயவினை கெடதிலும் பின்னமாக சிக்குண்ட துர்க்கன்மியாயினேன். பேயுடை சீரையதிலும் காயவினை கெடதிலும் பின்னமாக சிக்குண்ட துர்க்கன்மியாயினேன். தீயரை மீட்கும் பொருளாய் நேயம் உற்று தீரம் விட்ட, தீயரை மீட்கும் பொருளாய் நேயம் உற்று தீரம் விட்ட தேவனே என்னை கண்ணோக்கி தீவினை அனைத்தும் நீக்கியே. இயேசுவே கிருபாசனபதியே, சீரைப்படுத்தினவற்றை சீரையாக்கிவிட்ட ஆதி திரமுள்ள எங்கள் உபகார வல்லலே. சீரைப்படுத்தினவற்றை சீரையாக்கிவிட்ட ஆதி திரமுள்ள எங்கள் உபகார வல்லலே. குறையேதுனை அண்டினோர்க்கிறைவாயனை சதிக்கும், குறையேதுனை அண்டினோர்க்கிறைவாயனை சதிக்கும், குற்றங்கள் அறவே தீர்த்து முற்றும் மூடிய கண் பார்த்து. இயேசுவே கிருபாசனபதியே, பொல்லா உலகமதில் நல்லார் எவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினேன். பொல்லா உலகமதில் நல்லார் எவரும் இல்லை, புண்ணியனே உன் சரணம் நன்னி அண்டினேன். எல்லார்க்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி, எல்லார்க்குள் எல்லாம் நீ அல்லோ எனக்கு உதவி. இந்நாள் அருள் புரிந்து உம்மாவியை சோரிந்து. இயேசுவே கிருபாசனபதியே, கெட்ட இழிஞன் என்னை மீட்டருள். இயேசுவே கிருபாசனபதியே,
அன்பிற்கினவர்களே, நம்மை தாழ்த்துவோம், அவர் திரு சமூகத்துல ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர் இயேசுவே, பாதம் பணிகிறோம். இந்த வேளையிலும் கூட உமது மக்களாக ஒன்றிணைந்து இந்த தியானத்திலே பங்கு பெறும்படியாய் தந்த வாய்ப்புக்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு எதிராக உடன் வாழும் சகோதரிகளுக்கு எதிராக செய்த பாவங்கள், மீறுதல்கள், தப்பிதங்கள், குற்றங்கள் எல்லாவற்றையும் தயவாய் ஒரு விஷயம் மன்னியும். எங்களை தாழ்த்தும் கரங்களில் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, கரங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். எங்களை உமது பிள்ளைகளாக நீர் ஏந்தும், எங்களை இரட்சியும். நீர் எல்லா நிலையிலும் வாழ வைத்து வழிநடத்துகிற கடவுளாக செயல்படும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், மேலானது செய்யும். இயேசுவின் வழியவற்றை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமென். நாம் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டல எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவர்களே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த காலை தியானத்திற்கான திருமறை பாடம் அது எபேசியர் 2ஆம் அதிகாரம் திருவசனங்கள் 1 தொடங்கி 10 முடிய. எபேசியர் 2, 1 முதல் 10 முடிய வாசிக்க கேட்போம். அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினையின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே இரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்கச் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு இரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் என்பதே. ஆமென். ஜெபம் செய்வோம். விந்தை கிறிஸ்தே சுராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. அன்பின் ஆண்டவர் இயேசுவே, நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். எங்கள் எல்லாருடைய சிந்தைகளும் ஒருமுகப்படட்டும். கரங்களை தாழ்த்துகிறோம். திரு வார்த்தை வழியாக எங்களோடு இடைப்படும். இயேசுவின் வழியை வேண்டுகிறோம் அன்பின் ஆண்டவரே, ஆமீன். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. இந்த வேளையிலும் கூட நாம் சிந்திப்பதற்கான தலைப்பு கிருபையின் மேல் கிருபை, கிரேஸ் அப்பான் கிரேஸ். ஆண்டவர் தகுதியில்லாத நமக்கு அவர் தருகிற மாபெரும் ஈவுதான் கிருபை. இந்த கிருபையை மீண்டும் மீண்டும் கொடுத்து கொண்டே இருக்கிறார். நாம் சொல்லுகிறோமே, இது கிருபையின் காலம். ஆம், ஆண்டவர் நம்மை ஒவ்வொரு ஆண்டும் அவர் கிருபையினாலே வழிநடத்துகிறார். ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு நாளும் அவர் தருகிற மாபெரும் கிருபை. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய சுத்த கிருபையே. இதை நாம் நினைத்து பார்ப்போம். தூய பவுலடிகளார் மிக தெளிவாக அதை அனுபவித்து
எபேசு திருச்சபைக்கு எழுதியதை தான் நாம் ஒரு பகுதியை படித்தோம். ஏனென்றால் பவுலுக்கு தெரியும், அவர் ஆண்டவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத காலம் வரை கிறிஸ்தவர்களை அழித்து விட வேண்டும், கிறிஸ்தவத்தை ஒழித்து விட வேண்டும் என்று செயல்பட்ட வாழ்க்கை மாறியது. ஆண்டவர் இயேசு அழைத்தார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினம் இல்லையா? ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்டு அதன் பிறகு தமஸ்கு வீதியிலே ரட்சிப்படைந்த பவுல் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றத்தை கண்டார். கடவுளுடைய கிருபையை அனுபவித்தார். உணர்ந்த பவுல் பல இடங்களிலே சுற்றி திரிந்து மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து சபைகளை நிறுவினார். அதுல ஒரு சபைதான் எபேசு திருச்சபை. அந்த எபேசு திருச்சபைக்கு தான் இந்த கிருபையின் ஈவை மிக தெளிவாய் எழுதி கொண்டே போகிறார். நாம் ஒரு காலத்துல அதை தொடங்கும் போது சொல்றாரு, அக்கிரமங்களிலே வாழ்ந்தோம், ஆண்டவரை விட்டு தூரமாய் இருந்தோம், ஆண்டவரை அறியாமல் வாழ்ந்த காலங்கள். ஆண்டவர் தம் ஜீவனை சிலுவையிலே கொடுத்து நம்மை மீட்டெடுத்தார், ரட்சித்தார். அவர் கிருபையின் ஈவால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். அததான் அப்படியே சொல்லினே வர்றார். அதுல ஆண்டவருடைய கிருபையை உணர்ந்து பார்க்கிற பொழுது 4ஆம் வசனத்திலே எபேசியர் 2:4 தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பு, நம்மிலே அவர் கொண்ட அன்பு, அது மிகுந்த அன்பு. அவர் தமது கிருபையினாலே அதை நமக்கு தந்தார். எப்படி? மண்ணிலே மனிதனானார், அதன் உச்சமாக சிலுவையிலே தம்மையே ஒப்பு கொடுத்தார். அந்த பலியினாலே, தம்மை இழந்ததுனால, கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டோம். நம்முடைய கிரியை அல்ல, மாறாக கடவுளுடைய கிருபை, அவருடைய மாபெரும் ஈவு என்பதை அங்கே அந்த அதிகாரத்திலே எழுதி கொண்டே செல்கிறார். அக்கிரமங்களுக்கு மரித்த நம்மை, அக்கிரமங்களிலே மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். நாம் ஆண்டவரை விட்டு தூரம் போன, சோரம் போன காலங்களை ஆண்டவர் கண்ணோக்காமல் அவற்றையெல்லாம் சிலுவையிலே தம்மை ஒப்பு கொடுத்து மீட்டெடுத்தார். இது கிருபையினாலே உண்டான ஈவு என்று சொல்லி அந்த 8ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார். கிருபையினாலே இந்த விசுவாசத்தை கொண்டு நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. இந்த ஈவு கடவுளுடைய மாபெரும் தயவு. இது நம்முடைய கிரியையினாலே உண்டானது அல்ல, மாறாக கடவுளுடைய மாபெரும் கிருபை. இந்த கிருபையினாலே தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்து பாருங்கள். ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாயிருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அன்பானவர்களே, இந்த வேளையில சிந்திக்கலாம். பவுல் இதை உணர்ந்தார், பவுல் இதை அனுபவித்தார், இதை பல்வேறு இடங்களிலே நற்செய்தியாக அறிவித்தார், சபைகளை உருவாக்கினார். இந்த கடவுளுடைய கிருபையின் மேல் கிருபையை தொடர்ந்து கொண்டே இருப்பதை உணர்ந்து பாருங்கள் என்று எழுதுகிறார். இதைதான் யோவான் நற்செய்தியிலுள்ள தெளிவாக குறிப்பிட்டு எழுதுகிறார். ஆண்டவர் இயேசுக்கு அன்பாயிருந்து சீடனாகி யோவான் குறிப்பிடும் பொழுது, யோவான் 1 அதிகாரம் 16, 17 2 வசனங்களை படிக்கிறேன். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். ஆண்டவருடைய பரிபூரணத்தினால நாம் எல்லாரும், அவரை அண்டி வருகிற ஒவ்வொருவரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. நாம் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். நியாயப்பிரமாணம் தொடக்க காலத்துல மோசே வழியாய் கட்டளையாய் நியாயப்பிரமாணமாய் கொடுக்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த மண்ணிலே பிறந்த பிறகு கிருபையும் சத்தியமும் நம்மை தாங்கி ஏந்துகிறது. இந்த கிருபையும் சத்தியமும் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த கிருபையும் சத்தியமும் நம்மை வாழ வைக்கிறது. நாம் சிந்திக்கலாம். இந்த நேரத்துல, ஆண்டவரே, என்னை தாழ்த்துகிறேன், உமது கிருபை, உமது மாபெரும் ஈவுக்காக நன்றி செலுத்துகிறேன் என்று ஒப்படைப்போம். சோழ மன்னர்கள் ஆட்சி காலத்துல தஞ்சை பகுதி, தஞ்சாவூர் மிக செழிப்பாய் இருந்த காலம். இதை பார்த்த மராட்டிய மன்னர்கள் தஞ்சாவூரை பிடிக்கிறார்கள். தஞ்சை பகுதி முழுவதையும் தங்கள் ஆட்சியின் கீழாக பிடிக்கிறார்கள். அந்த ஆட்சி காலத்துல தொடர்ந்து மராட்டிய மன்னர்கள் ஆட்சி செய்கிறார்கள். அப்பொழுது
சரபோஜி மன்னர் அங்கே ஆட்சி செய்கிறார். அந்த சரபோஜி மன்னர் காலத்துல தான் வேதநாயக சாஸ்திரியார் பல பாடல்களை எழுதியிருக்கிறார். நாம் சிந்திக்கலாம். இந்த சரபோஜி மன்னர் ஆட்சி காலத்துல அந்த மன்னர் ஆட்சியில திவானாக இருந்த ஒரு பெரிய மனிதருக்கு கோகிலா என்ற பெண் இளம் வயதிலேயே பாலிய திருமணம், 13 வயசு 12 வயசுல கல்யாணம் பண்ணிடுறாங்க. அந்த திவான் திடீரென்று இறந்து போகிறார் வயது முதிர்ந்து. இந்த 12 வயது திருமணம் செய்து கொடுத்த இந்த சின்ன பெண் கோகிலா என்ற பெண் மராட்டியத்திலிருந்து பிடித்து வரப்பட்டவர். அந்த பெண் ஒரு பிராமண பெண் என்று வரலாறு சொல்லுகிறது. 13 வயது ஆகிற பொழுது அவரது கணவர் இறந்து போகிறார். அந்த நாட்களிலே சதி என்கிற உடன்கட்டை ஏறுதல், இதற்கு இந்த பெண்ணை ஜோடித்து மேலதாளத்தோடு கைய கால கட்டி இறந்து போன கணவர் மீது கிடத்தி எரிக்க எல்லா ஏற்பாடுகளையும் செய்து விடுகிறார்கள். அந்த நாட்கள் இருந்த வழக்கம், இந்த வேதனை தெரியாம இருக்கிறதுக்கு சாராயத்தை ஊத்திடுவாங்களாம். போதை ஏற்றி அந்த சின்ன பிள்ளையை 13 வயதே அடங்கிய அந்த பெண்ணை, கோகிலா என்ற பெண்ணை, அந்த விறகு அடுக்கி அந்த இறந்து போன பிணத்தை போட்டு அதுக்கு மேல இந்த பெண்ணை கையும் காலும் கட்டி தூக்கி வைத்து தீ மூட்டி விடுகிறார்கள். அப்பொழுது அந்த வழியாக வந்து பாளையங்கோட்டை மிலிட்டரி ஆபீசர் லிட்டில்டன், கர்னல் லிட்டில்டன் என்பவர் வந்து ஒரு புயல் வேகத்துல அந்த நெருப்பூட்டி அந்த இடத்துல அந்த சிறு பெண்ணை தூக்கி குதிரை மீது அமர்ந்து அவர் பறந்து சென்று விடுகிறார். வெகு வேகமா போன பிறகு அந்த பெண் காப்பாற்றப்படுகிறார். எல்லாம் தேடுறாங்க, அந்த பொண்ணை எரிக்கணும் கொள்ளணும், இல்லை, காப்பாற்றப்பட்டு அந்த நாட்கள்ல ஸ்வாட்ஸ் ஐயர் அங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஸ்வாட்ஸ் ஐயருடைய ஊழியம் அது ஒரு புறத்திலே மிக பெரிது. அவராலே பிற்காலத்திலே இந்த கோகிலா என்ற பெண் ஆண்டவர் இயேசுவை அறிந்து ரட்சிப்படைந்து ஞானஸ்தானம் பெறுகிறார். அவருக்கு பெயர் கிளாரிந்தா என்று பெயர் கொடுத்து ஞானஸ்தானம், ராயல் கிளாரிந்தா. ஏனென்றால் அந்த லிட்டில்டன் என்பவர் மிகப்பெரிய அரசு பொறுப்பிலே அந்த மிலிட்டரி இராணுவத்திலே கர்னலாக இருந்ததுனால அவரோடு அவர் எடுத்து செல்லப்பட்டு அவர் திருமணம் முடிக்கிறார். இந்த கோகிலா என்ற பெண் ராயல் கிளாரிந்தா என்று ரட்சிப்படைந்த ஞானஸ்தானம் பெறுகிறார். இந்த ராயல் கிளாரிந்தா மிக சிறப்பான ஊழியத்தை அந்த பகுதியிலே செய்கிறார். அதன் பிறகு அந்த லிட்டில்டனும் இறந்து போகிறார். இறந்த பிறகு இந்த கிளாரிந்தா செய்த ஊழியங்கள் திருச்சபை வரலாற்றிலே மிக பெரிது. திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியிலே அவர் ஏறக்குறைய அவருக்கு சொந்தமான 40 கிராமங்களிலே நற்செய்தி அறிவித்து திருச்சபைகளை கட்டி எழுப்புகிறார். முதலாவது 1785 கிளாரிந்தா ஒரு ஆலயத்தை, மிகப்பெரிய ஆலயத்தை கட்டுகிறார். அங்கே சத்யநாதன் என்கிற உபதேசியார் ஸ்வாட்ஸ் ஐயராலே நியமிக்கப்பட்டு ஊழியம் விருத்தி அடைகிறது. ஸ்வாட்ஸ் ஐயர் தான் அந்த ஆலயத்தை திறந்து வைக்கிறார். அதன் பிறகு அங்கே மிகப்பெரிய வளர்ச்சி. இன்றைக்கும் தென்னிந்திய திருச்சபை வரலாற்றை எடுத்து பார்த்தால் கிளாரிந்தா வரலாற்று குறிப்பு மிக நேர்த்தியாக உள்ளது. அவர் செய்த ஊழியங்கள், எளிய மக்கள், பலதரப்பட்ட மக்களை சந்தித்து அவர்களுக்கு நற்செய்தி அறிவித்து ஊழியங்களை செய்திருக்கிறார். நாம் சிந்திக்கலாம் அன்பானவர்களே. குடிசையிலே வைத்து ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்கி 1787 அது இன்றைக்கு பாளையங்கோட்டையிலே சென்ட் ஜான்ஸ் காலேஜ் என்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்து இந்த நாளில் திகழ்வதை அறிவோம். அந்த நாட்கள்ல அந்த ஆலயத்திற்கு அருகாமையில மக்களுக்கு தேவையான தண்ணீர் வேண்டும் என்று இந்த கிளாரிந்தா வெட்டிய கிணறு இன்னைக்கும் பாப்பாத்தி கிணறு என்று சொல்லப்படுகிறது இந்த நாள் வரை. இப்படி பல நிலைகளிலே ஊழியம் செய்திருக்கிறார். என்ன விஷயம்னா, 13 வயதிலே இறக்க வேண்டிய ஒரு சிறு பெண் சொல்லுகிறார்கள். அந்த பெண் அந்த நாட்கள்ல கோகிலா என்ற பெண் மேஜரா கூட ஆகலன்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான இந்திய காலம், அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரம் நிறைந்த சூழல், சிறு பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து சதி என்கிற நிலையில சாகடிக்க வேண்டிய நிலைமையில ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரே, எனக்கு அவர் கிருபை செய்தாரே, கிருபையின் மேல் கிருபை செய்தாரே, 13 வயதிலே இறக்க வேண்டிய என்னை ஏதோ ஒரு நோக்கத்தோடு எடுத்தாரே. 60 வயதிலே அந்த கிளாரிந்தா 1806 ஆண்டவருடைய அழைப்பு ஏற்று இறந்திருக்கிறார். இந்த நாட்களிலே
அவர் செய்த ஊழியங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை பகுதியில இன்றளவும் பேசப்படுகிறது. அந்த அந்த சர்ச் 1785 கட்டப்பட்ட ஆலயம் இன்றைக்கும் சென்ட் கிளாரிந்தா சர்ச் என்று இருப்பதை பார்க்க முடியும். அன்பானவர்களை சிந்திக்கலாம். ஆண்டவர் நம் வாழ்விலும் கூட செய்து மிக பெரிய தயவும் இரக்கமும் சொல்லி மாளாதவை. நாம் சிந்தித்து பார்ப்போம். அவருடைய கிருபையை எண்ணி பார்ப்போம். அவருடைய கிருபையின் மேல் கிருபை நம்மை தொடர்ந்து கொண்டே இருப்பதை நினைத்து நாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். இதைதான் பவுலடிகளார் சொல்லுகிறார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டோம். இது நம்முடைய கிரியினால உண்டானது அல்ல, மாறாக ஆண்டவருடைய மாபெரும் ஈவு. இதை யோவான் நற்செய்தியாளர் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கிருபை அது பரிபூரணத்தினாலே கிடைக்கப்பெற்றது. மோசேயின் காலத்திலே இஸ்ரவேல் மக்களுக்கு நியாயப்பிரமாணம் கொடுத்து மக்களை வழிநடத்தினார். ஆனால் ஆண்டவர் இயேசு மண்ணிலே பிறந்த பிறகோ அவர் தந்த அவருடைய கிருபையும் சத்தியமும் நம்மை சூழ்ந்து கொண்டது, நம்மை காத்து கொண்டது, நமக்கு ரட்சிப்பை தந்தது. எனவே ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம் என்று மிக தெளிவாய் குறிப்பிடுகிறார். அன்பானவர்களை சிந்திக்கலாம். ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சித்தவர், கிருபையினாலே மீட்டு கொண்டவர். இந்த கிருபையின் மேல் கிருபை தொடர்ந்து கொண்டிருப்பதை நாம் நினைத்து பார்ப்போம். கிருபை நிறைந்த ஆண்டவர் சமூகத்துல நம்மை தாழ்த்தி தருவோம், நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். இந்த நேரத்தில் கூட நாம் அப்போஸ்தலருடைய விசுவாச அறிக்கையை சேர்ந்து ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாதை உற்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கேறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பாசி வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாயிருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீரம் உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். அன்பானவர்களே, நாம் தொடர்ந்து புத்தர்ஷ் பாடல்ல 114வது பாடல், காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. இந்த பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போம். காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நிதியின் தேவன் தாங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் வந்தோம், நிதியின் தேவன் தாங்கினாரே. நேச கோடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நேச கோடி என்மேல் பறக்க நேசர் உமக்காய் ஜீவித்திடுவேன். நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை, நம்பிவா இயேசுவை. கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை கரம் பிடித்தார். கண்மலைகள் பெயர்க்கும்படியாய் கர்த்தர் என்னை
கரம் பிடித்தார். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். காத்திருந்து பலனடைந்து கழுகு போல எழும்பிடுவேன். நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை, நம்பி வா இயேசுவை. அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், அத்திமரம் துளிர் விடாமல் ஆட்டு மந்தை முதலற்றாலும், கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போர் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிறைவாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த ஆண்டவர் இயேசுவே, உம் பாதம் பணிகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எங்களை வாழ வைக்க உம் வாழ்வை சிலுவையிலே ஏந்தீரே, உமது கிருபையினாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டோமே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா. இதை அனுபவித்த பவுல் எபேசு திருச்சபைக்கு எழுதியதை நாங்கள் தியானித்திருக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு அன்பாயிருந்து சீடன் யோவான் அனுபவத்தோடு எழுதுகிறாரே, ஆண்டவருடைய கிருபை பரிபூரணத்தினால உண்டானது, அவருடைய கிருபையும் சத்தியமும் நம்மை தொடர்ந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்களும் உணர்ந்து நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடக்க கால திருச்சபை வளர்ச்சி அடைந்ததும் கிருபையை அனுபவித்து உமக்கு நன்றி செலுத்தினார்கள். அதனை தொடர்ந்து வந்த மிஷனரிமார்கள் ஆண்டவரே இந்த கிருபையின் ஈவை தெரிவித்தார்கள், அறிவித்தார்கள். திருச்சபைகள் உருவானது. அப்படியே இந்த கிளாரிந்த அம்மையார் உமக்கு சாட்சியாக வாழ்ந்து தஞ்சாவூர், திருநெல்வேலி, பாளையங்கோட்டை பகுதியில செய்த ஊழியத்தின் விளைவாக அநேக மக்கள் உமது அன்பை அறிந்து கொண்டார்கள். திருச்சபைகள் கட்டப்பட்டது. இதையெல்லாம் நான் தியானித்து பார்க்கிற வேளையில இந்த லெந்து நாட்களில ஆண்டவருடைய கிருபை எங்களை தொடர்கிறது. இந்த கிருபையின் காலத்துல எங்களை மீண்டும் ஒரு விசை ஆய்ந்து உம் சமூகத்தில தாழ்த்தி அர்ப்பணிக்க ஒவ்வொருவருக்கும் அருள் தாரும், வழி நடத்தும். கர்த்தர்தாமே நீர் ஆசீர்வதியும். இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் தங்களுடைய உள்ளத்துல ஏக்கங்களோடு வேதனையோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, குறைவுகளோடு உம்மை நோக்கி வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ, ஆண்டவருடைய கிருபை என்னை தொடர வேண்டும், என்னை இன்னும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை நோக்கி காத்திருக்கிறார்களோ, அதற்கெல்லாம் நீங்க பதில் தாரும் ஐயா. உள்ளத்தை பார்க்கிற ஆண்டவர் இயேசுவுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. உம்மை நோக்கும் பொழுது, பாரத்தோடும் சமூகத்திலே கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு வேண்டும் பொழுது கர்த்தர் மகத்தானது செய்கிறீர், பதில் கொடுத்து ஆசீர்வதிக்கிறீர், நிறைவே தருகிறீர். ஆண்டவருடைய கரத்துல தாழ்த்துகிறோம். ஆண்டவர் தாமே இந்த நேரத்துல இந்த ஜெபத்திலே பங்கு பெற்றிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பாரும், ஆசீர்வதியும், குறைவை நீக்கி போடும், நிறைவை கட்டிடும், வல்லமை வெளிப்படட்டும், அற்புதம் அதிசயம் நடக்கட்டும். ஆண்டவர் இயேசுவே, உன் கரங்களை தாழ்த்துகிறோம். இந்த நாள் முழுதும் ஒவ்வொருவரோடும் தங்கியிரும். கிருபையும் இரக்கமும் தொடரட்டும். நீர் எல்லோரையும் ஆசீர்வதியும். கரங்களை தாழ்த்தி தருகிறோம், பொறுப்பெடுத்துக் கொள்ளும். அனைத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம். அன்பின் ஆண்டவரே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையடி பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தாயும் தந்தையுமான கடவுளின் அன்பும் வழி நடத்தி செல்கிற தூய ஆவியானவரின் ஐக்கியமும் வழி நடத்துவரும் நீங்காத
நிறைவான சமாதானமும் ஆசீர்வாதமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் எல்லா காலங்களிலிருந்து காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் அன்போடு தெரிவிக்கிறேன். கடவுள் ஆசீர்வதிப்பாராக. நன்றி.